இல்லை, உங்கள் அனைவருக்கும் மிகவும் அறிந்தவர். அவரை பற்றி அறிமுகப்படுத்துவது என்றால் நம்மளால் முடியாது. இன்று ஒரு நாள் செஷன் பத்தாது, நாம் கூறிக்கொண்டே போகலாம். அதாவது இந்த சொல்வேந்தர் மன்றத்துக்காக, நமது சொல்வேந்தர் மன்றத்துக்காக முக்கியமாக இதை ஆரம்பித்து இதை வலுத்தெடுத்து இந்த வார்ப்பு, அந்த வார்ப்புங்கிற வார்த்தை இதற்காக தான் நாங்கள் இணைத்தது. இதை வார்ப்பெடுத்து இன்று ஒரு அழகிய சிலையாக கொண்டு வந்ததில் இவர் முக்கியமானவர். இந்த தமிழ் சொல்வேந்தர் மன்றம் இன்று ரியாத்தில் உள்ள அனைத்து சொல்வேந்தர் மன்றங்களிலும் ஒரு முக்கியமாக மன்றமாக ஜொலிக்கிறது என்றால் அதற்கு இவர் ஒரு முக்கிய காரணமாவார். ஆம், இவர் இந்த மன்றத்தின் நிறுவனர் ஆவார். இவர் சரண்டீப் லங்கா சொல்வேந்தர் மன்றங்களின் முன்னாள் தலைவராக இருந்துள்ளார். முன்னாள் டிவிஷன் பி டைரக்டர், ஆளுநர் என இருந்திருக்கிறார். இவர் தற்போதைய நமது சொல்வேந்தர் மன்றம், பன்னாட்டு சொல்வேந்தர் தலைமையகத்தின் தமிழ் மொழிபெயர்ப்பு குழுவின் அங்கத்தினர். இவர்தான் நமது தமிழ் பாத்வேஸ உருவாக்கின அந்த மொழிபெயர்ப்பு குழுவுல ஒருவர் இவர் ஆவார். அவர்தான் நம் திறனார் சொல்வேந்தர் தங்கசாமி ஐயா அவர்கள். அவர்களை இன்றைய பாத்வேஸின் நிஜ வாழ்வு பயன்களும் பற்றிய பயிற்சியை எடுக்குமாறு அன்புடன் வேண்டுகிறேன். ஐயா, உங்களுக்கு 30 நிமிடங்கள் ஐயா. நன்றி தலைவர் அவர்களே மற்றும் அவையோர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஐயா, ஸ்கிரீன் ஷேர் தேவைப்படும். கொடுத்தாச்சியா? மீண்டும் நன்றி. இன்று மிகுந்த நாட்களுக்கு பிறகு நான் கடந்த 2 வாரங்களாக இந்த கூட்டங்களிலே கலந்து கொள்கின்றேன். காரணம் வேறொன்றுமில்லை, வேலைப்பளு இதனால் தான் வர முடியாத காரணமாக இருந்தது. இருந்தும் ஒரு சில விடயங்களை நான் சொல்ல வேண்டும் என்று நினைக்கிறேன். இது ஒரு பயிற்சி பற்றறை என்று சொல்வதை விட பாத்வேஸ் பற்றிய ஒரு அறிவை தருவதற்கான ஒரு பகுதி என்று சொல்லலாம். காரணம் என்னவென்றால், சொல்வேந்தர் மன்றங்களின் பாடத்திட்டங்கள் 1924ஆம் ஆண்டிலிருந்து இன்று வரை படிப்படியாக புதுப்பிக்கப்பட்டு அல்லது வளர்ந்து இன்று இந்த நிலையை எட்டியுள்ளது. அதில் சில காலத்திற்கேற்ப நிறைய மாற்றங்களை அவர்கள் செய்து கொண்டே வந்திருந்தார்கள். இன்றைய காலத்தில், அதாவது இன்றைய 21வது நூற்றாண்டிலே ஒரு சொல்வேந்தர் மன்றம், ஒரு 21வது நூற்றாண்டிலே நாங்கள் வேலை செய்கின்ற இடத்தில் அல்லது நமது சமூகத்திற்கு என்ன தேவை என்று பார்த்தால், எங்களுடைய அடிப்படை தகமைகள் அல்லது நான் ஒரு பொறியாளராக இருக்கலாம், ஒரு மென்பொருளில் வேலை செய்கின்றவனாக இருக்கலாம், அது மாத்திரம் எனக்கு போதாது. அதை தவிர்த்து சில விடயங்கள் எனக்கு தேவைப்படுகிறது. அதாவது எந்த ஒரு விடயத்தையும் சிக்கலான பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடியதுமாக இருக்க வேண்டும். அதே நேரம் எந்த ஒரு மாறுபட்ட சூழலிலும் நான் என்னை மாறுபடுத்தி கொண்டு அந்த சூழலை என்னால் கையாளக்கூடிய ஒரு விதத்தில் நான் இருக்க வேண்டும். அதை தவிர 6C ஸ்கில்ஸ் என்று சொல்வார்கள். தொடர்பாடல், மற்றவர்களோட ஒத்துழைத்து வேலை செய்வது, வித்தியாசமாக சிந்தனைகள், புதுமையான ஒரு விடயங்களை கொண்டு வருதல், அடுத்து எனக்கு தேவையான அறிவு என்னிடத்தில் இருக்க வேண்டியது. நான் ஒரு விடயத்தை கையாளுகிறேன் என்றால் அதை பற்றிய முழுமையாக அறிவு இருக்க வேண்டும். இவை எல்லாவற்றையும் விட என்ன அறிவு இருந்தாலும் என்ன திறன் இருந்தாலும் அதை வெளிப்படுத்தக்கூடிய தன்னம்பிக்கை என்னிடம் இல்லை என்றால் எதையுமே நாங்கள் சாதிக்க முடியாது. இதுதான் இன்றைய சமுதாயத்துக்கும் சரி, நான் வேலை செய்கின்ற இடத்துக்கும் சரி எனக்கு தேவையான ஒரு விடயம். ஆகவே அதற்கேற்ப இன்றைய பாடத்திட்டங்கள் மாற்றியமைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அது எந்த வகையிலுமே மிகையாகாது. அதை பற்றி தான் இன்று பார்க்க போகிறோம். அடுத்தது முக்கியமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, பழைய பாடத்திட்டத்தில் முதலாவதாக கம்யூனிகேஷன் ட்ராக் அண்ட் லீடர்ஷிப் ட்ராக் என்று சொல்லி 2 பகுதிகள் இருந்தது. அதாவது தொடர்பாடல் பகுதி, மற்றது தலைமைத்துவ பகுதி. இந்த 2லும் தொடர்பாடல் பகுதியை மாத்திரம் முடித்த சிலர்கள் இருக்கிறார்கள். அநேகமாக நிறைய பேர் என்ன செய்வார்கள், தொடர்பாடல் பகுதியில் மாத்திரம் கவனம் செலுத்தி பேச்சுகளை மாத்திரமே முடித்து விடுவார்கள். தலைமைத்துவ பகுதியை அவ்வளவாக அதில் பெரிதாக
பார்க்கப்படுவதில்லை. அதில் அவ்வளவு அதற்கான முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கவில்லை. பாத்வேஸை பொறுத்தவரையில் இது நாங்கள் செய்கின்ற மன்றத்திலே செய்கின்ற ஒவ்வொன்றும் பேச்சுகளா அல்லது திட்டங்களா, அதாவது ப்ரொஜெக்ட்ஸ் ஆர் ஸ்பீச்சஸ். நான் அண்மையிலே கண்கூடாக பார்த்தது என்னவென்றால், அநேகமான சொல்வேந்தர் அங்கத்தவர்கள் தமது பேச்சை முடிப்பதற்காக தான் அதை பாத்வேஸ் என்று சொல்லி உடனே ஒரு பேச்சு முடிந்தவுடன் ரைட் அடுத்த உரைக்கு சென்று விடுவோம், அதுக்கடுத்த உரை, அந்த உரையிலே தான் கவனம் செலுத்துகிறார்களே அல்லாது அதன் பின்னணியில் அந்த உரைக்கு தேவையான பல சங்கதிகள் அதிலே இருக்கின்றன, அவற்றை அவர்கள் கவனிப்பதில்லை. அங்குதான் ஒரு தலைமைத்துவ பண்பு வளர்க்கப்படுகின்றது, உங்களை ஒரு தலைவராக அது வார்த்தெடுக்கிறது என்பது முக்கியமான ஒரு விடயம். ரைட், நாங்கள் இதற்குள்ளே போகும் முன் சொல்வேந்தர் மன்றம் எவ்வாறு பரிணமித்தது, அதாவது இவால்வ்மெண்ட் என்று சொல்வார்கள், எப்படி அது வந்தது என்று பார்த்தால் 1924ஆம் ஆண்டு முதல் கூட்டம் நடைபெற்றது. 1928ஆம் ஆண்டு The 10 Practical Lessons in the Art of Speaking என்கின்ற ஒரு கையேடை வெளியிட்டார்கள். 1942ஆம் ஆண்டு முதலாக ஒரு கையேடி, அதாவது பேசிக் ட்ரைனிங் ஃபார் டோஸ்ட் மாஸ்டர்ஸ், அதுதான் பின்னால் காம்பிடென்ட் கம்யூனிகேட்டர் என்ற மெனுவல் ஆக வந்தது, கையேடாக வந்தது. அதன் பிறகு 1978ஆம் ஆண்டு இன்னும் பல கையேடுகளை அறிமுகப்படுத்தினார்கள். அவை மேல்நிலை கையேடுகளாக இருந்தன. 1997ஆம் ஆண்டு 2 பகுதிகள், அதாவது 2 பாதைகள் உருவாக்கப்பட்டன. ஒன்று தொடர்பாடல் பகுதி, அடுத்தது தலைமைத்துவ பகுதி. இதுதான் முதல் பகுதியின் சொல்வேந்தர் மன்றத்தின் பாடத்திட்டம். 2005ஆம் ஆண்டு the leadership track, அதாவது தலைமைத்துவ பண்பு மேலும் பலப்படுத்தப்பட்டது. எவ்வாறு என்றால், பேசிக் கம்யூனிகேஷன் ட்ராக்கில் இருந்து அதோட சேர்த்து கம்பனன்ட் லீடர்ஷிப் என்கின்ற கையேடு தரப்பட்டது. இதன் மூலம் மன்றத்திலே நடக்கின்ற ஒவ்வொரு விடயங்களிலும் தனது தலைமைத்துவ பண்பை காட்டுவதற்கான ஒரு வழி செய்யப்பட்டது. 2012ஆம் ஆண்டு உண்மையிலே 2010ஆம் ஆண்டு அதன் உறுப்பினர்கள், அதாவது மேல்நிலை உறுப்பினர்கள், டைரக்டர்ஸ், இன்டர்நேஷனல் டைரக்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து இந்த பாடத்திட்டத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என்கின்ற ஒரு பிரேரணையை கொண்டு வந்து 2012ஆம் ஆண்டு ரீவிட்டலைஸ் எஜுகேஷன் ப்ரோக்ராம் ஆரம்பித்தார்கள். அதுக்கடுத்தது 2015ஆம் ஆண்டு உலகம் பூராவும் இந்த பாத்வேஸ் பாடத்திட்டமானது ஒரு பைலட், அதாவது முன்னோட்டமாக எடுத்து செல்லப்பட்டது. 2018ஆம் ஆண்டு முழு உலகத்திலேயுமே பாத்வேஸ் அதாவது அறிமுகப்படுத்தப்பட்டு வெற்றிகரமாக அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது. இதுதான் நமது சொல்வேந்தர் மன்றத்தின் என்ன சொல்றது, பாடத்திட்டத்தின் வளர்ச்சி என்று சொல்லலாம். சரி, இந்த பாத்வேஸ் எவற்றையெல்லாம் எங்களுக்கு தருகின்றது என்று சொன்னால், தொடர்பாடல் திறன், பப்ளிக் ஸ்பீக்கிங், இன்டர்பர்சனல் கம்யூனிகேஷன், ஒருவரோடு ஒருவர் உரையாடுகின்ற முறை அல்லது தொடர்பில் இருக்கும் முறை, ஸ்ட்ராட்டஜிக் லீடர்ஷிப். ஒரு முன்னுதாரணமாக இதில் சிலவற்றை எனக்கு தமிழிலே சரியாக மொழிபெயர்க்க முடியவில்லை. ஸ்ட்ராட்டஜிக் லீடர்ஷிப், அடுத்தது மேலாண்மை அல்லது ஒரு இதை முகாமைத்துவம் பண்ணுவது, கடைசியாக தன்னம்பிக்கை. நான் ஏற்கனவே சொன்னது போல தன்னம்பிக்கை தானாக வருவது, அதை யாரும் உங்களுக்கு பயிற்றுவிக்க முடியாது, இதை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டியதுதான் இந்த தன்னம்பிக்கை. இதுதான் 5வது காம்படென்சி, அதாவது தகைமை. இதன் இந்த பாத்வேஸ் கல்வி முறையின் மூலம் நாங்கள் எடுத்துக்கொள்வது. சரி, இது எவ்வாறு உருவாக்கப்படுகின்றது? இதனுடைய இதை 5 பகுதிகளாக, 5 லெவல்களாக, அதாவது 5 நிலைகளாக பிரித்திருக்கிறார்கள். ஒரு பார்ட், 2 பார்ட்டுகள் எங்களுக்கு தேவையானது. ஒரு பார்ட்டில் 5 நிலைகளாக பிரித்திருக்கிறார்கள். முதலாவது பகுதியிலே மாஸ்டர் த ஃபண்டமெண்டல்ஸ், அதாவது அடிப்படை தேவைகளை, அடிப்படை தகைமைகளை தெரிந்து கொள்வது. அடுத்தது லேர்னிங் யுவர் ஸ்டைல், உங்களுடைய தகமை, உங்களுடைய தனித்திறமை என்ன,
நீங்கள் எவ்வாறு சில விடயங்களை கையாளுகின்றீர்கள் என்பதை தெரிந்து கொள்வது. மூன்றாவது, அதை பற்றிய அறிவை மேலும் வளர்த்துக் கொள்வது. நான்காவது, உங்களுக்கான அறிவு இருக்கிறது, உங்கள் தகைமைகள் என்ன என்று தெரிந்து கொண்ட பிறகு அவற்றை மேம்படுத்துவது, பில்டிங் ஸ்கில்ஸ், தகைமைகளை மேம்படுத்துவது. கடைசியாக டெமான்ஸ்ட்ரேட்டிங் எக்ஸ்பர்டைஸ், அதை நீங்க இவ்வளவு காலமும் கற்றுக்கொண்டதை உங்கள் அங்கத்தினர் முன் அல்லது சமூகத்தின் முன் கொண்டு செல்வதுதான் இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிங் எக்ஸ்பர்டைஸ். ரைட். முதலாவது பகுதியிலே 3 திட்டங்கள் தேவைப்படுகின்றன, 3 திட்டங்கள் இருக்கின்றன. அடுத்தது அதில் 3 திட்டங்கள் என்ன என்று பார்த்தால், ஐஸ் பிரேக்கர், இவாலுவேஷன் அண்ட் ஃபீட்பேக். அதாவது நீங்கள் ஒரு மக்கள் முன்னணியில் இருந்து, பல பேர் முன்னணியில் இருந்து பேசுவதற்கான ஆயத்தம். அடுத்தது உங்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு. அடுத்தது ஒரு தொடர்பாடல் மாத்திரமல்ல, ஒரு தலைமைத்துவ பண்புக்கும் மற்றவர்களை மதிப்பீடு செய்யவும் மற்றவர்களுடைய மதிப்பீடை பெற்றுக்கொள்வதும் எப்படி என்பதை இந்த முதலாவது நிலையிலேயே நாங்கள் தெரிந்து கொள்கின்றோம். அடுத்தது கடைசியாக ரிசர்ச் அண்ட் பிரசன்டிங். நமது பழைய பாடத்திட்டத்தில் ஒரு 10 உரைகளின் பிறகுதான் ஒரு 8வது உரையாக இது வருகின்றது, ரிசர்ச் அண்ட் பிரசன்டிங் என்பது. ஆனால் இப்பொழுது முதலாவது நிலையிலேயே ஒரு பேச்சை எவ்வாறு தயார் செய்வது, அதை எப்படி வழங்குவது என்பதை முதலாவது நிலையிலே நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது 2வது படிநிலைக்கு நீங்கள் போனீர்களேயானால் 3 திட்டங்கள் திரும்பவும் தேவை. அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் ஸ்டைல். என்ன அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் ஸ்டைல் என்றால், சில வேளை உங்களுடைய தனித்திறமைகள், நீங்கள் தொடர்பாடல் துறையிலே உங்களை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் கம்யூனிகேஷன் ஸ்டைல், அல்லது லீடர்ஷிப் ட்ராக்கில் உங்களுடைய திட்டங்கள் இருக்குமேயானால் அண்டர்ஸ்டாண்டிங் யுவர் லீடர்ஷிப் ஸ்டைல். இதுகளை பற்றி தெரிந்து கொள்வது, எவ்வாறு தொடர்பாடல் முறை பயன்படுத்துவது, எவ்வாறு ஒரு தலைமைத்துவ பண்புகள் இருக்க வேண்டும் என்பதை சொல்லுவது. அடுத்தது ஏதாவது அந்த பாத்துக்கு தேவையான ஒரு திட்டம் இதிலே இருக்கும். கடைசியாக இன்ட்ரோடக்ஷன் டு மென்டரிங், அதாவது ஒருவருக்கு மதியுரைஞராக இருப்பது என்னவென்பது முக்கியமானது. சொல்வேந்தர் மன்ற பாடத்திட்டங்களிலே மிக முக்கியமானது மதியுரைஞரும் அல்லது இவாலுவேஷன், மதிப்பீடு செய்வதுமாகும். அதனால் அது 2வது திட்டத்திலேயே இருக்கின்றது. இன்க்ரீசிங் யுவர் நாலேஜ், அதுவும் ஒரு பாத் ஸ்பெசிபிக் ப்ராஜெக்ட் இங்கு தேவைப்படும். எலெக்டிவ் ப்ராஜெக்ட் 1, எலெக்டிவ் ப்ராஜெக்ட் 2. இதிலே சில நேரங்களிலே நீங்கள் கவனித்திருக்கலாம், நான் பின்னாடி வருகின்றேன் அதற்கு. சில வேளை நீங்க தலைமைத்துவ பண்பு சம்பந்தமான ஒரு பாடத்திட்டத்தை நீங்க தெரிவு செய்திருந்தீர்களே, ஆனால் கம்யூனிகேஷன் சம்பந்தமாக, தொடர்பாடல் சம்பந்தமாக எலெக்டிவ் ப்ராஜெக்டில் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வகையான சில வழிகளை நீங்கள் செய்து கொள்வதற்காக அவ்வாறு செய்யப்பட்டிருக்கின்றது. அடுத்ததும் ஒரு பாத் ஸ்பெசிபிக் ரிக்வயர்ட் ப்ராஜெக்ட் ஒன்று இருக்கும் அதுல, அதாவது இந்த பகுதிக்கு தேவையானது. இதிலும் ஒரு எலெக்டிவ் ப்ராஜெக்ட் இருக்கும். அதை தவிர 4வதும் அதே மாதிரியானது. கடைசியாக ரிஃப்ளெக்டிவ் பாத். இது இவ்வளவு காலமும் நீங்கள் எண்ணத்தை கற்றுக்கொண்டீர்கள் என்பதை உங்கள் மன்றத்தின் முன் வைப்பதுதான் கடைசியானது. இதுதான் பாத்வேஸ், அதனுடைய லெவல்ஸ், அதாவது படிநிலைகளின் கட்டமைப்பு. இதிலே 2 பாத்துகள் தேவை. நீங்கள் ஒரு டிடிஎம்ஐ எடுப்பதற்கென்றால் 2 பாத்துகள் தேவை. 2 பாத்துகள், அதாவது 2 வழிகள் தேவை. எதற்காக காரணம் என்று சொன்னால், முதலாவது பாட்டை ஒருவர் முடித்து விட்டார், அடுத்ததும் திரும்ப ஆரம்பிக்கின்ற பொழுது அவர் திரும்பவும் அந்த ஐஸ் பிரேக்கர், அதாவது தயக்கமுடைத்தல் பேச்சை ஆரம்பிக்கிறார். சந்தேகங்கள் இருக்கின்றதா? தயக்கமுடைத்தல் பேச்சை ஆரம்பிக்கின்றார். அவர் முதலாவது தயக்கமுடைத்தல் உரையை வழங்குவதற்கும் 2வது தயக்கமுடைத்தல் உரையை வழங்குவதற்குமான வித்தியாசத்தை அவரே உணர்ந்து கொள்வார். அதற்காகத்தான் சிலதுகள் திரும்பவும் இந்த பாத்வேஸிலே வருகின்றது. முதல் நாங்கள் ஆரம்ப காலத்திலே நாங்கள் நினைத்தோம், எதற்காக இதை 2 முறை வைத்திருக்கின்றார்கள். 2 முறை அதை செய்து பார்க்கின்ற பொழுதுதான் அதனுடைய வித்தியாசம் எங்களுக்கு தெரிகின்றது. ஆகவே வெகு நேர்த்தியாக, மிகவும் அழகாக கட்டமைக்கப்பட்ட 2 வழிமுறைகளை இவர்கள் தந்திருக்கின்றார்கள். சரி, அடுத்தது இந்த பாத்வேஸ் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது என்றால்,
இதனுடைய தகமைகள் என்று பார்க்கின்ற பொழுது பப்ளிக் ஸ்பீக்கிங், அதாவது சில நீங்கள் தேவையான நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற பார்த்துகள், அதாவது வழிகள் ஒன்று தொடர்பாடல் திறனை வளர்ப்பதாக இருக்கும், அல்லது கொஞ்சம் தொடர்பாடலும் மேம்பட்டும் சிறிது தலைமைத்துவமும் சேர்ந்திருக்கும், அல்லது தொடர்பாடலும் தலைமைத்துவமும் சரிபாதியாக இருக்கும், அல்லது தலைமைத்துவம் மிகுந்தும் சில தொடர்பாடல் இதுகளும் சேர்ந்திருக்கும். இதுதான் ஸ்ட்ராங் லீடர்ஷிப் ப்ராஜெக்ட்ஸ் சொல்றாங்க. அதுல என்ன தேவை அப்படின்னு சொன்னா, எல்லாத்துக்கும் ரிக்வயர்ட் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. இதுல முதலாவது தேவையான ரிக்வயர்ட் ப்ராஜெக்ட்ஸா ஸ்பீச்சஸ். பப்ளிக் ஸ்பீக்கிங்ல நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாமே பேச்சு உரைகளாகத்தான் இருக்கும். லீடர்ஷிப் ப்ராஜெக்ட் இதுல ஒரு எலெக்டிவ் ப்ராஜெக்ட்ஸா இருக்கும். அடுத்தது லைட் லீடர்ஷிப்னு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பிளான் ஆர் டூ மாடஸ்ட் ப்ராஜெக்ட், சிறிய சிறிய திட்டங்களை நீங்கள் நிறைவேற்றுவது, அதை பற்றி மன்றத்திலே பேசுவது, இதுதான் லைட் லீடர்ஷிப் ப்ராஜெக்ட். கிரியேட் அண்ட் டெவலப் பிளான்ஸ் வித் அ டீம், ஒரு குழுவாக சேர்ந்து சில காரியங்களை செய்வது மூன்றாவது வகை. கிரியேட் அண்ட் டெவலப் வித் அ டீம், அது கொஞ்சம் பெரிய அளவிலே இருக்கும். அது இதிலே முதலாவது தொடர்பாடல் திறனை வளர்ப்பதிலே மிகுந்த நிறைய பேச்சுகள் தான் அநேகமாக இருக்கும். இவற்றிற்கு உதாரணமாக பிரசன்டேஷன் மாஸ்டரி, என்கேஜிங் ஹியூமர், இந்த இரண்டு பார்ட்டுகளும் இதில் சம்பந்தப்பட்டதாக இருக்கும். அடுத்த மூன்று பார்ட்டுகள் லீடர்ஷிப், ரைட் லீடர்ஷிப்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா லீடர்ஷிப் டெவலப்மெண்ட், மோட்டிவேஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ், விஷனரி கம்யூனிகேட்டர், இவைகள் அனைத்தும் இதன் கீழ் வரையறுக்கப்பட்டிருக்கின்றன. அடுத்தது மொடரேட் லீடர்ஷிப்ல டைனமிக் லீடர்ஷிப், ஸ்ட்ராட்டஜிக் ரிலேஷன்ஷிப், டீம் கொலபரேஷன். ஸ்ட்ராங் லீடர்ஷிப் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா எஃபெக்டிவ் கோச்சிங், பெர்சுவேசிவ் இன்ஃப்ளூயன்ஸ், இனோவேட்டிவ் பிளானிங். இப்ப இதுகள் அடுத்த பகுதிக்கு போவோம். ரைட், இதுல நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னு சொன்னா, இப்ப உங்களுக்கு பாத்வே இந்த கட்டமைப்பு சரியா தெரியும். இப்ப என்ன மாதிரி பாத்வே கட்டமைப்பு இருக்கு, இது எவ்வகையான அந்த பார்ட்ஸ்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது, இதற்கு தேவையான 2 பார்ட்டுகள் என்ற அவ்வளவு அநேகமாக எல்லோருக்கும் அது தெரிந்திருக்கும். புதிய அங்கத்தவர்களாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு இது தெரிந்திருக்கும். இனி இதுல சில உதாரணங்களை எடுத்து பார்ப்போம். லீடர்ஷிப் டைனமிக்ஸ் என்கின்ற ஒரு பார்ட்டை நான் ஒரு உதாரணமாக எடுக்கின்றேன். இந்த பார்ட், this parts help you to build your skills as a strategic leader. The project on this part focus on understanding leadership and communication style. அதாவது உங்களுடைய தலைமைத்துவ தொடர்பாடல் திறன்களை நீங்கள் விளங்கிக் கொள்வதற்கான ஒரு வழியும், the effect of conflict, ஒரு குழுவாக வேலை செய்கின்ற பொழுது அவர்களுக்கிடையே இருக்கின்ற முரண்பாடுகளை அறிந்து கொள்வதையும் அவற்றை எவ்வாறு தீர்ப்பது என்பதை தெரிந்து கொள்ளவும். These projects also emphasize the development of strategies and facilitate changes and organization or group. அதாவது இவற்றினால் நீங்கள் ஒரு வேலைத்தளத்திலே இருக்கின்ற பொழுது கூட அங்கே நடக்கின்ற பிரச்சனைகளை அல்லது சிக்கல்களை தீர்த்து வைக்கக்கூடிய தகமைகளை வளர்ப்பதற்காக இந்த பார்த்து உங்களுக்கு உதவியாக இருக்கும். நான் முதல் 2 லெவல்களை பற்றி நான் சொல்ல போவதில்லை. அவை எல்லா பார்ட்டுகளிலும் ஒரே மாதிரியானது. அடிப்படை தகமைகளை தெரிந்து கொள்வது, அடுத்தது உங்களுடைய திறமைகளை பற்றி தெரிந்து கொள்வது. நான் 3வது பகுதியிலே இருந்து வருகின்றேன். இதிலே 3வது பகுதி, 3வது பார்ட் லெவல் என்று சொல்லப்படுகின்ற நெகோஷியேட் த பெஸ்ட் அவுட்கம். நெகோஷியேட் த பெஸ்ட் அவுட்கம் அப்படி என்றால் எவ்வகையான இடத்திலே நீங்கள் பார்க்கலாம். உங்கள் வேலைத்தளத்திலே கட்டாயமாக இது நாளாந்த வாழ்க்கையிலே நடக்கின்ற ஒரு விடயம். உங்களுடைய ஒரு திட்டத்தை முன்வைக்கின்றீர்கள் அல்லது உங்களுடைய ஒரு பரிந்துரையை செய்கின்றீர்கள். அவற்றை எவ்வாறு பேரம் பேசுவது, அவற்றை எவ்வாறு மக்களிடத்தில் எடுத்து செல்வது அல்லது உங்களுடைய நிறுவனத்தை முன்வைப்பது போன்ற விடயங்கள் இங்கு அடங்கி இருக்கும். அது மாத்திரமல்ல, வீட்டிலே கூட மனைவியுடன் உள்ள ஒரு சாதாரண பிரச்சனையாக இருந்தாலும் அவரிடம் பேரம் பேச வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஆகவே இவற்றை கூட வளர்ப்பதற்கான ஒரு இடம்தான் இந்த ப்ராஜெக்ட், அதாவது நெகோஷியேட் த பெஸ்ட் அவுட்கம். ரைட், இந்த திட்டத்திலே நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், கட்டாயமாக 5 to 7 நிமிட ஒரு உரை வழங்க வேண்டும்.
அதோட இதற்கு முன்னால் நீங்கள் எங்கேயாவது பேரம் பேசி ஒரு விடயத்தை சாதித்திருக்கின்றீர்களே ஆனால் அதை பற்றி தெளிவாக விளக்கப்பட வேண்டும் அந்த உரையிலே. அடுத்தது, the negotiation must be on that you have participated or will participate in. இதுக்கு பிறகு வருமா அல்லது அதற்கு முன்னால் இருந்ததையும் you choose reflect on the strategies you use those believe would be the most beneficial in the future. Use speech can be persuasive, humorous, okay. இதுல என்ன சொல்ல வருகின்றார்கள் என்றால், இந்த பேச்சை தயாரிப்பதற்கு முன்பு நீங்கள் எவ்வகையான ஒரு பேரம் பேசுதலை அல்லது ஒரு நெகோசியேஷனை உங்கள் நிறுவனத்திலோ அல்லது மற்ற இடங்களிலோ நீங்கள் வைத்திருந்தீர்கள், அதற்கில் எவ்வாறு நீங்கள் சாதித்தீர்கள் அல்லது எவ்வாறு இனி செய்ய போகின்றீர்கள் என்பதை ஆராய்வதற்கான ஒரு இடம். அதிலே ஆராய்ந்து அதன் பிறகுதான் இந்த பேச்சை நீங்கள் வழங்க வேண்டும். அல்லது இந்த கையேட்டை முழுக்க வாசித்துவிட்டு அதிலே உள்ளதை பேச்சாக வழங்குவது அல்ல இந்த திட்டத்தின் நோக்கம். உங்கள் நாளாந்த வாழ்க்கையிலே நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் என்பதை பிரதிபலிப்பதற்கான ஒரு திட்டம் தான் இது. இதிலே நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? ஒரு இடத்திலே பேரம் பேச போகின்றீர்கள் என்றால் அங்கு என்ன இருக்க வேண்டும், எதை நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள் என்பதை நீங்கள் தெளிவாக வரையறுத்திருக்க வேண்டும். அவற்றையெல்லாம் ஆராய்ந்த பின்புதான் உங்கள் 5 to 7 நிமிட பேச்சை நீங்கள் வழங்க வேண்டும். அப்ப இதிலிருந்து என்ன தெரிகின்றது? இந்த திட்டம் வெறும் பேச்சு அல்ல, இதற்கு பின்னால் நீங்கள் சில வேலைகள் செய்ய வேண்டியிருக்கிறது. அடுத்ததை பார்ப்போம். 4வது பாத்திலே இருக்கின்ற தேவையான ப்ராஜெக்ட் என்று சொல்லுகின்ற மேனேஜ் சேஞ்ச். ஏற்கனவே சொல்வார்கள் ஆழ்வினை என்று நாங்கள் இப்பொழுது சொன்னோம். அந்த நிலைமையை நாங்கள் ஆளுவது எவ்வாறு, அந்த இடத்திலே இருக்கின்ற மாற்றங்களை எவ்வாறு கையாள்வது போன்ற விடயங்களை நாங்கள் ஆராய்வது. இது அநேகமாக எல்லா இடங்களிலும் நடக்கும். நம் மன்றத்திலும் சரி, நாங்கள் வேலை செய்கின்ற இடத்திலும் சரி, நமது குடும்பங்களிலும் சரி, ஒரு அசம்பாவிதமோ அல்லது ஏதாவது நடந்தால் அதை எவ்வாறு நாங்கள் கையாள்வது என்பதுதான் இங்கே முக்கியமாக நாங்கள் தெரிந்து கொள்வது. இந்த கையேட்டிலே உள்ளடக்கமாக இருப்பது ஒரு சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் பிளான், அதாவது ஒரு திட்டத்தை வரையறுக்க வேண்டும், எவ்வாறு இவற்றை மாற்றி அமைப்பது போன்ற திட்டம். ப்ரிப்பேர் அ சேஞ்ச் ஒர்க் ஷீட், நீங்கள் ஒரு மாற்றியமைக்க நினைக்கின்றீர்களே ஆனால் அது எவ்வாறு நடக்க வேண்டும் என்பதை முதலிலே திட்டமிட்டு ஒரு காகிதத்திலே எழுதி அதை ஒரு பட்டியலிடப்பட வேண்டும். பின்பு ரைட் அ கம்யூனிகேஷன் பிளான் ரிசோர்ஸ், அதாவது ஒரு மாற்றத்தை நீங்கள் கொண்டு வருகிறீர்கள், அதை எவ்வாறு மற்றவர்களுக்கு சொல்வது, அதை எவ்வகையாக நீங்கள் அதை படிப்படியாக எடுத்து செல்வீர்கள் என்ற ஒரு விடயத்தையும் இங்கு கட்டாயமாக கையாள வேண்டும். அதன் பிறகு அந்த அனுபவத்தை 5 to 7 நிமிட ஒரு பேச்சாக வழங்க வேண்டும். திரும்பவும் சொல்கின்றேன், பாத்வேஸ் என்பது பேச்சு அல்ல, இது அதன் பின்னாலே இருக்கின்ற அனைத்து நடவடிக்கைகளையும் கொண்ட ஒரு திட்டம். அடுத்தது லீட் இன் எனி சிச்சுவேஷன். இதிலே இங்க ஒரு கூட்டமாக அல்லது ஒரு குழுவாக இருந்து செய்யப்படுகின்ற வேலை. நீங்கள் ஒரு குழுவாக, உதாரணத்துக்கு இன்று நடந்த பிளட் டொனேஷன், அதாவது இரத்த முகாமை நீங்கள் எடுத்துக்கொண்டால் அதில் ஒரு கட்டாயமாக ஒரு குழு இருந்திருக்கும். அதை முன் சென்று நடத்தக்கூடியவர் ஒருவர் இருந்திருப்பார், மன்றத்தின் தலைவர் இருந்திருப்பார், ரியாத் தமிழ் சங்கத்தின் தலைவர் அதில் இருந்திருப்பார். அவர் எவ்வாறு அந்த இதை கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருந்திருக்கும். இந்த இடத்திலே உங்கள் தலைமைத்துவ பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும் என்றால் 360 வகை இவேலுவேஷன் என்று சொல்லப்படுகின்ற எல்லா வகையிலும் உங்களை மதிப்பீடு செய்ய அவர்களுக்கு நீங்கள் வழி செய்து கொடுக்க வேண்டும் அந்த குழுவிற்கு. அதன் பிறகு 8 to 10 நிமிட பேச்சு வழங்க வேண்டும். இப்படியாக இருக்கின்ற பொழுது நீங்கள் இந்த வாரம் முதல் பகுதிக்கான முதல் பாத்திற்கான ஒரு 4வது உரையை தந்தீர்கள் என்றால் 5வது உரையை அடுத்த வாரம் உங்களால் தர முடியுமா? நிச்சயமாக தர முடியாது. இதற்கான நடவடிக்கைகளை செய்த பின்புதான் அடுத்த உரையை உங்களுக்கு வழங்க முடியும். ஆகவே பாத்வேஸின் ப்ராஜெக்டுகள் எதுவுமே பேச்சல்ல, அவை தலைமைத்துவ பண்புகளை வளர்த்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகள். அடுத்து எஃபெக்டிவ் கோச்சிங் என்கின்ற இதையும் பார்ப்போம். இதிலும் 3வது பகுதி இன்க்ரீசிங் யுவர் நாலேஜ், அதாவது
ரீச்சிங் கன்சென்சஸ், ஏதாவது ஒரு முடிவுக்கு வருவது, எட்டுவது. நான்காவது பகுதி இம்ப்ரூவ்மெண்ட் த்ரூ பாசிட்டிவ் கோச்சிங். ஒரு குழுவை நீங்கள் வழிநடத்துகின்றீர்களே என்றால் அவர்களை எவ்வாறு பயிற்றுவித்து ஒரு நேர்மறையான ஒரு இடத்திற்கு எடுத்துச் செல்வது என்பது நான்காவது பகுதி. ஐந்தாவது பகுதி ஹை பெர்ஃபார்மன்ஸ் லீடர்ஷிப். சொல்வேந்தர் மன்ற திட்டங்களிலே மிகவும் வலிமையானதும் மிகவும் சிறந்ததுமான ஒரு பயிற்சி அல்லது ஒரு தலைமைத்துவ ஒரு திட்டம் என்று சொன்னால் இந்த ஹை பெர்ஃபார்மன்ஸ் லீடர்ஷிப் ஒன்றுதான். பெரிய ஒரு திட்டத்தை நீங்கள் உருவாக்கி அதை கட்டமைத்து அதை எவ்வாறு நிறைவேற்றுவது என்பதுதான் இதிலே இருக்கின்றது. சரி, இவற்றை பார்ப்போம் பொழுது. The purpose of this project is to work with the group to practice reaching consensus on any topic. ஏதாவது ஒரு விடயத்தை அவர்களுடன் சேர்ந்து இருந்து ஒரு முடிவை எட்டுவதுதான் இதன் நோக்கம். இது அன்றாட வாழ்க்கையில் தேவையான ஒரு விடயமா இல்லையா? நான் ஒரு தொழிலாளி, ஒரு பொறியியல் வல்லுநராக இருக்கின்றேன். ஆனால் நான் செய்ய வேண்டியதை ஒரு இடத்தில் சொல்லி அதை ஒரு உருவமாக்க கொண்டு வருவதற்கு எனக்கு இந்த மாதிரியான ஒரு தகமை தேவை. ஆகவே நமது வேலைத்தளத்தில் இப்படியான ஒரு விடயம் தேவை என்றால் நிச்சயமாக இது மாதிரியான ஒரு திட்டம் நாங்கள் சொல்வேந்தர் மன்றத்திலே செய்கின்றோம். இதுல என்ன சொல்லப்படுகின்றது என்றால், apply the technique described in the project to practice leading a group of people towards consensus at a club meeting in 20 minutes. Right? Choose a topic that will offer you and your group a challenge, but avoid topics that you know are unlikely to reach consensus in the time frame. It is okay if you cannot reach consensus in 20 minutes, then give 2 to 3 minutes closing statement. அதாவது 20 நிமிடங்கள் நீங்கள் அவர்களிடமிருந்து நின்று உரையாடி ஒரு விடயத்தை முடிவு செய்தல் வேண்டும். அப்பொழுது இதில் 5 to 7 நிமிட உரையா இங்கு முக்கியம், 20 நிமிடம் நீங்கள் செய்யப்படுகின்ற உரையாடலா முக்கியம். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆகவே எந்த ஒரு விடயத்துக்கு முடிவு காண்பது என்பதற்கான பயிற்சி அங்கு இடம்பெறுவது இந்த பேச்சிலே அல்ல, அதற்கு முன்னால் நடக்கின்ற நடவடிக்கைகள். அதே மாதிரியான லீடிங் அ நான் டோஸ்ட்மாஸ்டர்ஸ் குரூப் டுவர்ட்ஸ் கன்சென்ஷன். ரியாத் தமிழ் சங்கம் இருக்கின்றது. அங்கு சில முடிவுகளை எட்ட வேண்டும் என்றால் அது எவ்வாறு செய்வது என்பதை இங்கிருக்கின்ற சொல்வேந்தர் மன்ற உறுப்பினர்கள் கூட அதை ஒரு பயிற்சியாக எடுக்கலாம். அடுத்தது ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் ஃபார்ம், அதன் அறிக்கையை கல்வி உப தலைவரிடம் கையளிப்பீர்கள். அடுத்தது இதனுடைய நான்காவது பகுதியாக இம்ப்ரூவ்மெண்ட் த்ரூ பாசிட்டிவ் கோச்சிங். இந்த ப்ராஜெக்டின் நோக்கம், the purpose of this project is to develop and apply skills for coaching a fellow member or a person outside Toastmasters who can benefit from your expertise. உங்களுக்கு தெரிந்தவற்றை மற்றவர்களுக்கு பயிற்றுவித்து அல்லது அவர்களை வழிநடத்தி ஒரு விடயத்தை அவர்களுக்கு பயனுள்ளதாக மாற்றுவதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம். இது நாளாந்த வாழ்க்கையில் நமக்கு நடைபெறுகின்றதா? நமது குழந்தைகளிடம் கூட இதை நாங்கள் கையாள வேண்டியதாக இருக்கிறது. இது எவ்வாறு செய்ய வேண்டும், எப்படி செய்வது, அவருக்கு எவ்வாறு அது பயனுள்ளதாக இருக்கும் என்ற அனைத்தையும் தெரிந்து கொள்வதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம். ஆகவே outside of club meeting, coach an individual through a project. Speak with your vice president, educational develop plan for coaching a club member versus an individual outside of Toastmasters. After your coaching commitment, present 5 to 7 minute speech. இதுதான் இதனுடைய திட்டத்தின் நோக்கம். சரி, அதுக்கடுத்தது ஹை பெர்ஃபார்மன்ஸ் லீடர்ஷிப். நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரு பெரிய குழுவை உருவாக்கி ஒரு குறைந்தது 2 to 3 மாதம் அல்லது 6 மாதங்கள் தயார் செய்யப்பட வேண்டிய ஒரு திட்டத்தை நிறைவேற்றுவதுதான் இந்த ஹை பெர்ஃபார்மன்ஸ் லீடர்ஷிப். இதில் என்ன செய்யணும்? செலக்ட் அ ப்ராஜெக்ட் டு கம்ப்ளீட் வித் a team of at least 3 other members. குறைந்தளவு 3 அங்கத்தவர்களாக உங்களுடைய குழுவிலே இருக்க வேண்டும். Form a guidance committee to meet at least 5 times through the duration of the project.
ஓகே, இதுல என்ன தேவை அப்படின்னு சொன்னா ஃபார்மர் கைடன்ஸ் கமிட்டி. இப்ப நீங்கள் ஒரு திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பொழுது சில வேளைகளில் உங்களுக்கு அதிலான தகமைகள் அனைத்தும் இருக்காமல் இருக்கலாம். ஆகவே அதிலே சிறந்தவர்களாக நீங்கள் கருதுபவர்களை நீங்கள் உங்கள் மதியுரைஞர்களாக உங்களோடு வைத்துக் கொள்ள வேண்டும். ஆஃப்டர் யூ இம்ப்ளிமெண்ட் த பிளான், டெலிவர் 5 to 7 minutes speed. நான் ஏற்கனவே சொன்னது போல 2 அல்லது 3 மாதங்கள் அல்லது 6 மாதங்கள் நடைபெறுகின்ற ஒரு திட்டம் அல்லது ஏதாவது ஒரு நிகழ்ச்சியை சுருக்கமாக என்ன செய்தீர்கள், எதை கற்றுக்கொண்டீர்கள் என்று சொல்வதுதான் இதிலே தரப்படுகின்ற 5 to 7 நிமிட பேச்சு. அப்படியானால் இந்த திட்டத்தை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு எத்தனை மாதங்கள் பிடிக்கும்? குறைந்தது 3 மாதங்களாவது தேவைப்படும். Selecting, leading and completing a project with a team, forming and meeting with the guidance committee at least 5 times. 5 முறையாவது அந்த கைடன்ஸ் கமிட்டி மீட்டிங் மெம்பரை நீங்கள் அந்த குழுவை சந்தித்திருக்க வேண்டும். The guidance committee introduction resource, அவர்களுக்கான தேவையான கையேடுகளை வழங்க வேண்டும். மீட்டிங் அஜெண்டா நீங்கள் தயார் செய்ய வேண்டும், அதாவது இந்த நிகழ்ச்சி நிரல்களை. ப்ரொஜெக்ட் பிளான் ஓவர்வியூ ரிசோர்ஸ், என்ன மாதிரியான திட்டங்களை நீங்கள் வரையறுத்திருக்கிறீர்கள், எப்படி அதை செய்ய போகின்றீர்கள் என்பது, இவ்வகையான பல விடயங்கள் இங்கு இருக்கின்றது. சரி, அடுத்தது மோட்டிவேஷனல் ஸ்ட்ராட்டஜிஸ். இதுவும் கிட்டத்தட்ட இதே மாதிரியாகத்தான். அண்டர்ஸ்டாண்டிங் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், மோட்டிவேட் அதர்ஸ் அண்ட் டீம் பில்டிங். ரைட், இங்கே என்ன நடக்கின்றது என்றால், 3வது திட்டத்தில் for a minimum 2 weeks keep a journal about emotions and how they impact you on others. நாங்கள் அனைவரும் எங்கு வேலை செய்தாலும் எங்கு சென்றாலும் பல வித்தியாசமான மனநிலையிலே இருப்போம். அப்ப நான் ஒரு கோபக்காரனாக இருந்தால் அந்த கோபம் மற்றவர்களை எவ்வாறு பாதிக்கின்றது, அல்லது நான் என்னுடைய நடவடிக்கைகள் எவ்வாறு மற்றவர்களை பாதிக்கின்றது என்பதை தெரிந்து கொள்வதற்கான ஒரு திட்டம் தான் இது. உங்களுடைய இமோஷனல், அதாவது உங்களுடைய நடவடிக்கைகள் அல்லது உங்களுடைய இமோஷனல், அதாவது எப்படி மற்றவர்களை பாதிக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதற்கு தேவையானது என்னது? ஒரு குறைந்தது 2 வாரங்களாவது ஒரு புத்தகத்தை எடுத்து அதில் நீங்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையும் மற்றவர்களை எவ்வாறு பாதித்தது, அல்லது மற்றவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு வேலையும் உங்களை எவ்வாறு பாதித்தது என்பதை நீங்கள் குறித்து கொண்டு வர வேண்டும். அதன் பிறகு அதிலிருந்து 5 to 7 நிமிட உரை நீங்கள் வழங்க வேண்டும். இதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம். அப்ப நீங்க இத பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எந்த வகையாக இந்த நமது அன்றாட வாழ்க்கையில் இந்த திட்டங்கள் அனைத்தும் எப்படி பின்னி பிணைந்து இருக்கின்றது என்று பாருங்கள். இது சாதாரண பேச்சுகள் அல்ல. நாளாந்த வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டியிருக்கின்ற ஒவ்வொரு கடமைகளையும் இந்த சொல்வேந்தர் மன்ற பாடத்திட்டங்கள் உங்களுக்கு வலியுறுத்துகின்றது, உங்களுக்கு பயிற்சி அளிக்கின்றது. அடுத்தது மோட்டிவேட் அதர்ஸ். நாங்கள் எங்கு சென்றாலும், குடும்பமாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கூடங்களாக இருந்தாலும் சரி, வேலை செய்கின்ற தலங்களாக இருந்தாலும் சரி, மற்றவர்களை ஊக்குவிப்பது நமது முக்கியமான ஒரு கடமை. அதுதான் ஒரு தலைவருக்கு தேவையான விடயம். அதை பயிற்றுவிப்பது, அது எவ்வாறு செய்வது என்பது தெரிந்து கொள்வதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம். அதாவது build a team of 3 or 4 people to help you create a complete project to benefit your club. ஏதாவது மன்றத்துக்கு தேவையான ஒரு, பொதுவாக நாங்கள் சொல்வோம், ஒரு மன்ற போட்டிகள் நடத்துவது, அதற்கு தலைமை ஏற்றுக்கொள்வது, அல்லது ஒரு மன்றத்திலே ஒரு நிகழ்ச்சியை செய்வது, அதற்கான தலைமை ஏற்றுக்கொள்வது. அதன் மூலம் நீங்கள் கட்டமைத்த குழுவை மற்றவர்களை எப்படி ஊக்குவிப்பது, இதுதான் இங்கு உங்களுக்கு தேவையானது. அதே நேரம் மற்றவர்களிடமிருந்து முழுமையான ஒரு மதிப்பீடையும் பெறுவது, உங்களுடைய தலைமைத்துவ பண்பு எவ்வாறு இருக்கின்றது என்பதுதான் இந்த திட்டத்தின் நோக்கம். டீம் பில்டிங், இனி அதே மாதிரியானதுதான். ஒரு குழுவை அமைத்து அந்த குழுவோடு சேர்ந்து வேலை செய்வது. இது நான் டோஸ்ட்மாஸ்டர்ஸ் ஈவென்ட் மஸ்ட் பி, அதாவது நான் டோஸ்ட்மாஸ்டர்ஸ் ஈவெண்டாகவும் கூட இது இருக்கலாம். அநேகமாக வெளியிலே நடக்கின்ற ஒரு திட்டமாகத்தான் இது இருக்கும். அதை செய்வதற்கு முன் கிளப் வைஸ் பிரசிடென்ட் எஜுகேஷன், அதாவது கல்வி உப தலைவரிடமிருந்து அவருடைய அனுமதியை பெற்று வெளியிலே செய்ய வேண்டிய ஒரு விடயம் இது. இதில் 2 உரைகள் வழங்க வேண்டும். 2 to 3 நிமிட ஒரு ரிப்போர்ட், அதுக்கு பிறகு ஒரு ஸ்பீச்.
கடைசியாக எல்லா 2 பாத்துகளை முடிந்தவுடன் கடைசியாக நீங்க வழங்குவது ரிஃப்ளெக்ட் ஆன் யுவர் பாத். இவ்வளவு காலமும் நீங்கள் என்னத்தை கற்றுக்கொண்டீர்கள் என்பது 10 to 12 நிமிடம் வரை வழங்குகின்ற ஒரு விடயம். நீங்கள் கற்றுக்கொண்டது மற்றவர்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். அவர்களையும் அவர்கள் மேம்படுத்திக் கொள்ள தேவையாக நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை வழங்குவதுதான் இந்த ரிஃப்ளெக்ட் ஆன் யுவர் பாத் என்கின்ற ப்ராஜெக்ட் கம்ப்ளீஷன் பகுதியின் முக்கியம். சரி, இப்பொழுது பார்ப்போம் எவ்வாறு சொல்வேந்தர் மன்ற கையேடுகள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. எல்லா கையேடுகளை எடுத்தாலும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். இன்ட்ரோடக்ஷன், அதாவது இந்த பகுதியில் அல்லது இந்த அண்டர்ஸ்டாண்டிங் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் லெவல் 3 ப்ராஜெக்டின் அதனுடைய இன்ட்ரோடக்ஷன் அங்கே இருக்கும். நீங்கள் செய்ய வேண்டிய விடயம் மிக தெளிவாக அங்கே எழுதப்பட்டிருக்கும். என்ன நீங்கள் செய்ய வேண்டும் என்பது அசஸ் யுவர் ஸ்கில்ஸ். அதற்கு முதல் உங்களுடைய தகைமைகள் என்ன என்பதை நீங்களே பரீட்சித்து பார்ப்பதற்கான ஒரு பகுதி அதிலே இருக்கும். அடுத்தது உங்கள் தகைமைகள் என்ன என்பதை தெரிந்து கொள்வதற்கான அல்லது நீங்கள் இதனால் கற்றுக்கொள்ள போவது எவைகள் என்று தெரிந்து கொள்வதற்கான ஒரு பகுதி அதிலே இருக்கும். அதன் பிறகு இந்த திட்டத்துக்கு தேவையான பகுதிகள் இதில் 5 to 11 வரை இதற்கான முழு விளக்கமும் அதிலே இருக்கும். இந்த திட்டத்திற்கான முழு விளக்கமும் அதிலே இருக்கும். 17 ரிவ்யூ அண்ட் அப்ளை. இதுவரை நீங்கள் செய்ததை நீங்கள் எவ்வகையாக செய்தீர்கள் என்பதை நீங்களே மதிப்பீடு செய்வதற்கான ஒரு பகுதி. கடைசியாக கம்ப்ளீட் யுவர் அசைன்மெண்ட். இங்கேதான் உங்களுடைய திட்ட உரையை நீங்கள் வழங்குவீர்கள். கம்ப்ளீட் யுவர் அசஸ்மெண்ட், அதன் அசைன்மெண்ட் அண்ட் கடைசியா எங்கெங்கெல்லாம் எந்தெந்த கையேடுகளை மற்ற கையேடுகளை பாவிக்கலாம் என்ற விவரமும் அங்கு இருக்கும். நீங்கள் அடுத்த நான் இன்னும் ஒன்றையும் தந்திருக்கின்ற நெகோசியேட் த பெஸ்ட் அவுட்கம் என்பது இதிலையும் பார்த்தீர்கள். இன்ட்ரடக்ஷன், யுவர் அசைன்மெண்ட், எக்ஸஸ் யுவர் ஸ்கில், கம்பெடன்சிஸ், அதன் பிறகு இந்த திட்டத்திற்கு தேவையான அனைத்து விளக்கங்களும், தென் ரிவ்யூ அண்ட் அப்ளை, கம்ப்ளீட் யுவர் அசைன்மெண்ட், ரிசோர்சஸ். இதுதான் அனைத்து கையேடுகளும் இவ்வாறு தான் இருக்கும். ஆகவே இதில் அடிப்படை என்னவென்றால் எந்த ஒரு திட்டத்தை செய்யும் முதலும் இந்த கையேடுகளை 1க்கு 3 முறையாவது குறைந்தது நீங்கள் வாசித்திருக்க வேண்டும். இல்லை என்றால் அதற்கு என்ன தேவை என்பது யாருக்குமே தெரியாது. இந்த தவறை நாங்கள் அநேகமாக ஏன் 2 பார்ட்டுகள் வைத்திருக்கிறார்கள் என்று சிலர் கேள்வி எழுப்புகிறார்கள். முதல் பார்ட் செய்கின்ற பொழுது இவற்றை பெருசாக நாங்கள் கணக்கில் எடுப்பதில்லை. 2வது பார்ட் செய்கின்ற பொழுதுதான் அவற்றுடைய அதாவது பெனிஃபிட்ஸ், அதனுடைய முக்கியத்துவங்கள் தெரிந்து நாங்கள் 2வது பார்ட்டிலே மிக கவனமாக இருப்போம். அதே மாதிரி தான் நாங்கள் பழைய கையேடுகளை கம்பெடன்ட் கம்யூனிகேட்டர் செய்கின்ற பொழுது குறைந்தது 3 முறை நான் செய்திருந்தேன். காரணம் என்னவென்றால் முதலாவது முறை செய்கின்ற பொழுது நான் சரியாக வாசிக்கவில்லை, 2வது முறை சிறிது வாசித்தேன், 3வது முறை நன்றாக வாசித்தேன். இவ்வாறு 3-4 முறைகள் செய்ய வேண்டியதிருக்கும். இதுதான் இதற்கான கையேடு. ஆகவே இதுல நான் இப்ப சொல்ல வருகின்றது என்னவென்றால் எல்லா திட்டங்களும், எல்லா பாடத்திட்டங்களும் சொல்வேந்தர் மன்றங்களில் உங்களுடைய நாளாந்த வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய விடயங்களைத்தான் கொண்டிருக்கின்றது, வேறு இல்லை என்பதுதான் மிகவும் கண்கூடாக தெரிவது. கடைசியாக சொல்வேந்தர் மன்றத்தின் தலைவர், சொல்வேந்தர் மன்றங்களின் தலைவர், பன்னாட்டு தலைவர் இங்கு வந்திருக்கின்ற பொழுது அவருடன் பேசிக்கொண்டிருந்த போது அவர் என்ன சொன்னார் என்றால், நீங்கள் சொல்வேந்தர் மன்றத்திலே நீங்கள் செய்கின்ற ஒரு விடயத்தை நாளை உங்களுடைய அலுவலகத்தில் நீங்கள் அதை பாதிக்கவில்லை என்றால் இந்த சொல்வேந்தர் மன்றத்தில் நீங்கள் பங்கு பெற்றுவதில் எந்தவித பயனுமே இல்லை என்ற ஒரு வார்த்தையை சொன்னார். நிச்சயமாக ஒவ்வொரு விடயமும் ஒவ்வொரு பாடத்திட்டமும் இங்கு நீங்கள் செய்கின்றது உங்களுடைய அன்றாட வாழ்க்கையை உங்களை மேம்படுத்தவும் உங்கள் திறமைகளை மேற்கொண்டு வளர்க்கவுமே உதவுகின்றது. இதுதான் சொல்வேந்தர் மன்றங்களின் பாடத்திட்டங்களின் தேவை. சரி, இவற்றையெல்லாம் முடித்து 2 பாட்டுகள் முடிந்த பிறகு அதற்காக சில தேவைகள் இருக்கின்றது. அவைகளையும் முடித்த பிறகு கடைசியாக நீங்கள் வழங்குவதுதான் DTM ப்ராஜெக்ட். இந்த DTM ப்ராஜெக்டில் என்ன தேவை? பிளான் அண்ட் கம்ப்ளீட் அ ப்ராஜெக்ட் தட் பெனிஃபிட்ஸ் அன் ஆர்கனைசேஷன். வெளி
மன்றம், அதாவது வெளியொரு குழுவிற்கு நீங்கள் செய்கின்ற வேலை உதவியாக இருக்க வேண்டும். You may choose to revisit any previous Toastmasters Pathway project that contains inform to help you complete your project, develop a team, design a plan, deliver 5 to 7 minute speech, meeting, share your plan. அதாவது முன்கூட்டியே நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்பதை மன்றத்திற்கு விளங்கப்படுத்தி இருக்க வேண்டும். Organize the project and lead your team to complete it. அந்த திட்டத்தை அல்லது அந்த ப்ராஜெக்டை முடித்த பின் ask your members of your team, the organization and a peer to complete 360 evaluation. உங்களுடைய குழு அல்லது அந்த நிறுவனத்திடம் கேட்க வேண்டும், உங்களை மதிப்பீடு செய்ய வேண்டும், உங்களுடைய லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் எதுவாக இருந்தது என்பது. டெலிவர் 8 to 10 நிமிட ஒரு பேச்சை மன்றத்திலே திரும்பவும் வழங்க வேண்டும். இதுதான் டிடிஎம் ப்ராஜெக்டின் கடைசி உரையாக இருக்கும். ஆகவே இவ்வகையாகத்தான் இந்த பாடத்திட்டங்கள் கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது என்பது மிகவும் தெளிவாக தெரிகிறது. அடுத்தது, ஒரு டிடிஎம் ப்ராஜெக்ட் செய்ய வேண்டும் என்றால், ஒரு டிடிஎம் ஆக வேண்டும் என்றால் தேவையான விடயங்கள். ஒரு மன்றத்திலே ஒரு புதிய அங்கத்தவராக சேர்ந்த பிறகு அவர் 2 பாத்துகளை நிறைவு செய்திருக்க வேண்டும். கிளப் ஸ்பான்சர் ஆர் ஸ்பீச் கிராஃப்ட் யூத் லீடர்ஷிப் ப்ரோக்ராம் ஏதாவது ஒன்று செய்திருக்க வேண்டும். கிளப் மென்டர் ஆர் கிளப் கோச்சாக இருந்திருக்க வேண்டும். அதாவது கிளப் மென்டர் அப்படின்னு சொன்னால் ஒரு மன்றத்திற்கு மதியுரைஞராக, ஒரு அங்கத்தவருக்கல்ல, ஒரு மன்றத்திற்கு மதியுரைஞராக அல்லது ஒரு மன்றத்தை வழிநடத்துவதாக, வெளியொரு மன்றத்தை வழிநடத்துவதாக இருக்க வேண்டும். ஒரு மன்ற என்ன சொல்வது, மன்றத்தின் நிர்வாக குழு உறுப்பினராக 12 மாதங்கள் கடமையாற்றி இருக்க வேண்டும். அதை தவிர மன்றத்திற்கு வெளியே டிவிஷன் ஏரியா அல்லது இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு வருடம் பணியாற்றி இருக்க வேண்டும். அதன் பிறகு கடைசியாக உங்களுடைய டிடிஎம் ப்ராஜெக்ட், நான் சொன்ன அந்த பெரிய குழு அமைத்து அந்த இதை நிறைவேற்றிய பின்பு நீங்கள் ஒரு டிடிஎம் ஆக மாறுவீர்கள். இதுதான் சொல்வேந்தர் மன்ற பாடத்திட்டங்களில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியது. சொல்வேந்தர் மன்ற பாடத்திட்டங்கள் உங்கள் நாளாந்த வாழ்வில் எவ்வாறு வருகின்றது என்பதை தெரிந்து கொள்வது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்கின்றதா? யாராவது இருவருடைய கருத்துக்களையும் கேட்க ஆசைப்படுகிறேன். வணக்கம் ஐயா. ஐயா, பொதுவா நம்ம இந்த பாத்வேஸ் பர்டிகுலரா நம்ம இந்த சிசி காம்பிடன்ட் கம்யூனிகேட்டர் அதெல்லாம் முடிச்சவங்களுக்கு எப்பவுமே அதுல டீடைல்ஸா பார்த்துட்டு இதுல இல்லாத மாதிரியே ஒரு தோணலோட நம்ம படிக்கிறோம் ஆர் அதை பண்றோம். பட் நீங்க சொன்ன மாதிரி அதுல கொஞ்சம் உள்ளோட்டமாக ஆழ்ந்து பார்த்தோம்னா அதுல கருத்துக்கள் இருக்கு. ஆனா சில நேரங்கள்ல பர்டிகுலரா நம்ம அதாவது அதை அதை பார்த்து நமக்கு சரியான இந்த வழியில தான் எடுக்கலாமா அப்படிங்கிற ஒரு இது கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு வேற ஏதாவது ஒரு ஆலோசனை இருக்கா? அதாவது நம்ம சொல்வேந்தர் மன்றங்கள்லயோ இல்ல அதுக்குன்னு ஒரு சிறப்பான ஒரு கூட்டம் போட்டு யார் யாருக்கு அதுல ஓகே நான் இந்த பாத்வேஸ்ல இந்த ப்ராஜெக்ட்ல எடுக்க போறேன், இதுல வேற ஏதாவது தகவல்கள் கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கைட்லைன் கொடுக்க முடியுமா? இல்ல இதை எப்படி கொண்டு போகலாம் நல்லபடியா? நீங்க கேட்ட கேள்வியில 2 விஷயம் அடங்கி இருக்கு. அதுல நான் திரும்பவும் அந்த ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். சரி, முதல்ல அதாவது ஆரம்ப காலத்துல ஈவன் நாங்க பார்த்துகளை செலக்ட் பண்ற நேரம் எங்களுக்குமே இதுல சரியான அறிவு இருக்கல, எதை செலக்ட் பண்றது அப்படின்னு. இப்ப நீங்க இந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னு சொன்னா பப்ளிக் ஸ்பீக்கிங், உங்களுக்கு ஒரு நல்ல பேச்சாளராக மாத்திரம்தான் வரணும் அப்படின்னு சொன்னா நீங்க பப்ளிக் ஸ்பீக்கிங் சம்பந்தமான 2 பாத்துகளை செலக்ட் பண்ணலாம். பிரசன்டேஷன் மாஸ்டரி, என்கேஜிங் ஹியூமர். அதாவது ஒரு பேச்சாளர் எப்படி ஒரு விடயத்தை முன்வைப்பது, பேசுவது, அதே நேரம் அந்த பேச்சிலே எவ்வகையாக உங்களுடைய நகைச்சுவை தன்மைகள் இருக்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்வதற்கான பப்ளிக் ஸ்பீக்கிங் பார்.
அடுத்தது லீடர்ஷிப் பார்த்து, அதாவது தலைமைத்துவ பண்புகளை வளர்த்துக் கொள்வதற்காக இருக்கின்ற இந்த 3 மற்ற அனைத்து லெவல், அதாவது மற்ற அனைத்து பாத்துகளுமே அதில் சம்பந்தப்பட்டது. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா, the way leaders are made, டோஸ்ட்மாஸ்டர்ஸ்ல பப்ளிக் ஸ்பீக்கிங் மாத்திரமல்ல, நாங்கள் ஆரம்பத்திலே இருந்து நினைத்துக் கொண்டிருப்பது என்னவென்றால் நாங்கள் பப்ளிக் ஸ்பீக்கிங்கை படிக்கின்றோம் என்று இல்லை. உங்களை ஒரு தலைவராக்குவது அல்லது நீங்கள் ஒரு லீடராக்குவது தான் சொல்வேந்தர் மன்றத்தின் தலையாய நோக்கம் என்பதை பல இடங்களிலே மெட்லி அவர்களும் சரி, சொல்வேந்தர் மன்றத்தின் தலைமையகமும் திரும்ப திரும்ப அதை வலியுறுத்தி இருக்கின்றது. ஆகவே இதுதான் முக்கியம். பழைய லீடர்ஸ், நீங்க பழைய பாடத்திட்டத்தை கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, முதலாவது கம்பெனன்ட் கம்யூனிகேட்டர் இருந்துச்சு இல்லையா? அந்த கம்பெனன்ட் கம்யூனிகேட்டர்ல ஒரு ஐஸ் பிரேக்கர், அதாவது முன்னால் இருந்து பேசுவது எப்படி, அதன் பிறகு ஒரு பேச்சை வடிவமைப்பது எப்படி, ஒரு விடயத்தை எப்படி சொல்வது, அதன் பிறகு உங்களுடைய உடல் என்ன சொல்றது, பாடி லாங்குவேஜ், வோக்கல் வெரைட்டி, இவைகள் சின்ன சின்ன விடயங்கள். ஆனால் இன்று அநேகமானோர் இவைகளை எல்லாம் படிப்பதை விட நேரடியாக அவற்றை பாவிப்பது எப்படி என்பது முதலாவதிலேயும் 2வது லெவலிலேயும் கற்றுக்கொண்டு விடுகிறார்கள் அவற்றை. ஆகவே அதை தனியாக அவற்றிற்காக ஒரு கையேடு தேவை என்பது இந்த பாத்வேயில் இல்லை, அது தேவையும் இல்லை. முதலாவது, இப்ப நீங்க பாத்தீங்கன்னா 3வது ப்ராஜெக்ட் ரிசர்ச் அண்ட் பிரசன்டிங். நாங்க சிசியில என்ன செய்வோம், கம்பெனன்ட் கம்யூனிகேட்டர்ல 8வது ப்ராஜெக்டோ 7வது ப்ராஜெக்ட் தான் ரிசர்ச் அண்ட் பிரசன்டிங். ஆகவே இது ஆரம்பத்திலேயே இது வந்துருச்சு. அடுத்தது இப்ப வந்து அந்த ஆரம்பத்துல இருந்ததை விட இப்ப நிறைய கையேடுகள் இந்த மாதிரி வந்துருச்சு. எப்படி ஒரு பாத்து செலக்ட் பண்றது, அந்தந்த பாத்துல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய இருக்கு. நீங்க இணையதளத்துல போனீங்கன்னா நிறைய இருக்கு. அதனால அதை செலக்ட் பண்றதுல எந்த ஒரு கஷ்டமும் இப்ப இருக்கிற மாதிரின்னா தெரியல. சில நேரங்கள்ல இந்த மாற்றங்களை ஏத்துக்கிறதுக்கு நம்மள மாதிரி இந்த பழைய ப்ராஜெக்ட் செஞ்சவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அதுல தெளிவா இருந்துச்சு அப்படின்னு. ஆனா இதுல அப்படி இல்லை, எல்லாமே பின்னி பிணைஞ்சிருக்கு. ஒவ்வொரு பாத்துலயும் நீங்க நாளைக்கு நீங்க வீட்டுல செய்ய வேண்டியது என்னது, நாளைக்கு உங்க அலுவலகத்துல செய்ய வேண்டியது என்னதுங்கிறது கூட மிச்சம் தெளிவா இருக்கு. அந்த சரியான பாத்தை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கு. அப்படி சரியான பாத்தை நீங்க செலக்ட் பண்ணலன்னாலும் எலெக்டிவ் ப்ராஜெக்டுகள் அது எல்லாமே இருக்கு. அதுதான் இப்ப நீங்க இந்த இடத்த பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதுகள்ல பாத்தீங்கன்னா எலெக்டிவ் ப்ராஜெக்ட்ல பாருங்க, டெலிவர் அ சோஷியல் ஸ்பீச், லீடர்ஷிப் டைனமிக் லீடர்ஷிப் தான் அதுல ப்ராஜெக்ட் நீங்க செய்யறது பார்ட். ஆனா டெலிவர் அ சோஷியல் ஸ்பீச் யூசிங் பிரசன்டேஷன் சாஃப்ட்வேர், பிரசன்டேஷன் மாஸ்டரில் உள்ளது இங்க இருக்கு. கனெக்ட் வித் ஸ்டோரி டெல்லிங், நீங்க ஏற்கனவே சொன்னீங்க இந்த பழைய கம்யூனிகேஷன் மேனுவல்ல ஸ்டோரி டெல்லிங், இது லீடர்ஷிப்புக்கு தேவையானது இல்லை. ஆனாலும் இங்க இருக்கு. காரணம் என்னன்னு சொன்னா, உங்களுக்கு தேவைன்னு சொன்னா 1-2க்கு மேற்பட்ட இந்த மாதிரி ப்ராஜெக்டுகளை கூட எடுத்து செய்யக்கூடிய ஒரு வழிமுறை இதுல இருக்கு. அதுதான் இதுல முக்கியமானது. ஆகவே எதுவுமே இல்லாம இல்ல. இது வந்து இது ஆராய்ஞ்சுக்கிட்டே போகணும் அப்படின்னு சொன்னா, இதை வடிவமைச்ச விதம் வந்து ஆச்சரியமா இருக்கும். அந்த அளவுக்கு இது ஒரு பெரிய ஒரு விடயமா இருக்கும். இன்னொரு கேள்வி, அதாவது இத பொதி மதிப்பீடு, நம்ம மதிப்பீடு செய்யறதுக்கும் நம்ம ஓல்ட் புக்ஸ் வச்சுதான் நம்ம கம்பேர் பண்றோம்னு நினைக்கிறேன். பட் மதிப்பீடு செய்யறதுல இதுல ரொம்ப, அதாவது ரொம்ப விளக்கம் அதுல இல்லாதனால மதிப்பீடு செய்யறவங்களுக்கு சரியான குறிப்பு கிடைக்காத மாதிரி தோன்றது. இது எப்படி சரி பண்றது? இல்ல இதுவும் கூட நாங்க அந்த பழைய புத்தகங்களை கம்பேர் பண்ற நேரம் இருக்கிற மாதிரி. ஏன்னா பழைய புத்தகங்கள்ல நீங்க என்னத்தை பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு ஸ்பீச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த ஸ்பீச் சம்பந்தமான அந்த உரை சம்பந்தமான விடயங்களை தான் நீங்க மதிப்பீடு செய்வீங்க. அதாவது உங்களுடைய வோக்கல் வெரைட்டி எப்படி இருந்துச்சு, உங்களுடைய பாடி லாங்குவேஜ் எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி விஷயங்களை. ஆனா இங்க வரக்குள்ள நான் இப்ப சொன்னது என்னன்னு சொன்னா, ஸ்பீச் இங்க 2வது பட்சம். நீங்க அந்த ப்ராஜெக்டுக்கு நீங்களா உங்களை மதிப்பீடு செய்ய வேண்டியதும், நீங்க அந்த ப்ராஜெக்டை எவ்வாறு கையாண்டீங்க அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறது தான் இதுல முதல் பகுதி. அப்ப ஒரு திட்ட உரையை நீங்க வழங்குறதா இருந்துச்சுன்னு சொன்னா, குறைஞ்சது ஒரு வாரமோ அல்லது 2 வாரமோ அல்லது 6 மாதங்களாவது அதற்காக செலவழிச்சிருக்கணும் நீங்க. அப்ப அதை மதிப்பீடு செய்யறது யாரு? உங்களோட இருக்கிற குழு, அல்லது நீங்களே உங்களுக்கான செல்ஃப் அசஸ்மெண்ட், அல்லது எப்படி அப்ளை அண்ட் ரிவ்யூ, நீங்க ரிவ்யூ அண்ட் அப்ளை நீங்க என்ன மாதிரி செய்தீங்க, இதுகள் தான் அங்க இருக்கு. அதாவது இந்த பேச்சின் மதிப்பீடு தான் இங்க வருதே ஒழிய, பேச்சின் மதிப்பீடு பாத்வேஸ் ப்ராஜெக்ட்ல என்ன பொறுத்தவரை நான் விளங்கிக்கிட்டது மாதிரி 2வது பட்சம் தான்.
முதலாவது வந்து நீங்க செய்கின்ற லீடர்ஷிப் ப்ராஜெக்ட்ஸ். இப்போ நீங்க கம்யூனிகேஷன் எடுத்தீங்கன்னு சொன்னாலுமே இந்த பிளாக்ஸ் கிரியேட் பண்றது அல்லது சோஷியல் மீடியா இதுகளில் வேலை செய்யறது அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா அதுவும் கூட ஒரு ப்ரொஜெக்ட் அதுல இருக்கு. அப்ப அதனால லீடர்ஷிப் மாத்திரம் இல்ல, மற்ற தொடர்பாடல் பகுதியிலும் கூட அதுல இருக்கு. சோ மதிப்பீடு செய்யறவங்க வந்து வெறும் அந்த மதிப்பீடு அந்த ஒரு அது 2 பக்கம் மட்டும் இருக்கு, அதை மட்டும் பார்க்காம அவங்களும் முழுவதுமா அந்த ப்ராஜெக்ட் என்னன்னு பார்த்து அதை கிரகிச்சுட்டு நிறைய தவறுகள் நாங்க என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா அந்த மதிப்பீடு ஃபார்மை மாத்திரம் அவங்களுக்கு அனுப்புறோம். அப்படி இல்ல, அந்த மதிப்பீடு செய்யறவங்க அந்த கையேடையும் முழுக்க வாசிச்சிருக்கணும் இதுக்கு என்ன தேவை அப்படின்னு. இப்ப கடந்த வாரம் வந்து நம்ம செந்தமிழ் செல்வி அவங்க ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று கொடுத்தாங்க. அதாவது அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்டைலோ லீடர்ஷிப் ஸ்டைல் அவங்க என்ன மாதிரி செஞ்சாங்க, என்ன மாதிரி அவங்க அதை விளங்கிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி. அப்ப அவங்க அதை சரியா செய்திருந்தாங்கன்னு சொன்னா அந்த ப்ரொஜெக்ட, அதனாலதான் அவங்களுக்கு அப்படியான ஒரு நல்ல ஒரு ப்ரொஜெக்ட கொடுக்க முடியுது. அப்ப அதுதான் அங்க முக்கியம். அதாவது அந்த அந்த மதிப்பீட்டு அந்த கையேட வந்து அந்த மதிப்பீடு செய்யற ஒரு வாசிச்சிருந்தாருன்னு சொன்னா நிச்சயமா அதையும் டச் பண்ணி இருப்பாரு. அது மகேஷ் தான் நினைக்கிற மதிப்பீடு செஞ்சாருன்னு நினைக்கிறேன். அவரு நிச்சயமா அதை சொல்லி இருந்தார் அதுல. அப்ப மதிப்பீடு செய்யறது அந்த நீங்க அந்த கையேட மதிப்பீடு அந்த ஃபார்மை பாத்தீங்கன்னா அதுல ஒண்ணுமே இருக்காது. ஆனா அந்த கையேட முழுக்க வாசிச்சிருந்தீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு அவ்வளவு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா அது ஒரு நல்ல ஒரு விஷயம். நினைக்கிறேன் நேரம் இதா இருக்கு. வேற கேள்விகள் இல்லைன்னா இத தலைவருக்கு மீண்டும் மேடையை கையளிக்கின்றேன். மிக நன்றி ஐயா, மிக சிறந்த ஒரு பயிற்சி. பாத்வேஸ பத்தி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணுங்கிறது வந்து ரொம்ப நாள் ஒரு வேண்டுதலா இருந்துச்சு புதிய உறுப்பினர்களுக்கு. இதன் மூலம் புதிய உறுப்பினர் அனைவர்களுக்கும் பாத்வேஸ பற்றி ஒரு எப்படி பண்ணணும், எப்படி அந்த பாத்வேஸோட ஸ்பீச் நீங்க கரெக்டா ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க. பாத்வேஸ் என்பது ஒரு பேச்சு பயிற்சி இல்லை, அது வந்து வாழ்க்கை பயிற்சி. அதாவது வந்து வாழ்க்கையில் எப்படி முன்னேற்றம் கொடுக்கறது எப்படி பத்திங்கிறது தான் நீங்க இந்த பயிற்சியில வந்து நீங்க விளக்கியிருந்தீங்க. அதுதான் நானும் எல்லா சுழேந்திரங்களுக்கும் சொல்றது அதுதான். ஒரு பேச்சை எடுத்துட்டு அதை வந்து சிம்பிளா கொடுக்காம ஐயா சொன்ன மாதிரி அதோட முன்னாடி என்ன சொல்லியிருக்கு ஃபுல்லா, அதாவது நீங்க வந்து பாத்வேஸ்ல வந்து அந்த இதை ஃபுல் நேவிகேஷன் பண்ணினாவே அது எப்படி அந்த பேச்சை ப்ரிப்பேர் பண்ணணும். உதாரணத்துக்கு இப்போ வந்து கடைசியா கொடுத்த ஒரு ஸ்பீச் சொன்னாங்க, அந்த எப்படி அந்த ஸ்பீச் கொடுக்கணுங்கிறதுக்கு பிஃபோர் த ஸ்பீச் ஆஃப்டர் த ஸ்பீச் ரெண்டுமே வந்து கரெக்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. அதுல ஒரு பேச்சை நீங்க கொடுக்க வேணும்னா அதுக்கு என்ன நீங்க வந்து முன்னாடியே என்ன பிராக்டிஸ் பண்ணணும். உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ஓவர்வியூ ஆஃப் யுவர் லீடர்ஷிப் ஸ்கில் ஆர் டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி பண்ணணும், நீங்க ஒரு ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் 15 நாளைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களோட நேரத்தை குறித்து கொண்டு அதை ஒரு ப்ராஜெக்டா பண்ணிட்டு தான் டைம் மேனேஜ்மெண்ட் பத்தி ப்ராஜெக்டே கொடுக்கணும். அப்படிதான் பாத்வே சொல்லியிருக்கு. இது என்ன பண்ணுனா நம்மளையே நம்ம டயத்துல வந்து ஒரு வித்தியாசமா ஒரு முறையை நம்மளுக்கு அறிமுகப்படுத்தும். நம்ம டைம் ஓரளவுக்கு சரியா நம்ம ஃபாலோ பண்ணலைன்னா இந்த டைம் மேனேஜ்மெண்ட் ஸ்பீச் கொடுத்து முடிச்ச பிறகு நம்மளை வந்து அறியாம ஒரு உண்மை தெரிய வரும். அதுதான் வந்து நம்ம தங்காயா நம்மளுக்கு விளக்குனாங்க. இனிமே இந்த பாத்வேஸ வந்து இது ஒரு ஸ்பீச்சா எடுத்துக்காம இல்ல, பாத்வேஸ் முடிச்ச பிறகு நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்பீச் கம்ப்ளீட் பண்ணிருப்போம், அது இல்லைங்களா, அது இல்லாம இது நிஜ வாழ்க்கையில நம்மளை எப்படி மாத்துது என்பதை அறிந்து. ஐயா சஃபியா ஐயா எதை சொல்ல வரீங்க? அப்படியா? ஆமா, எனக்கு ஒரு கேள்வி இருக்கு தங்காயா கிட்ட. இப்போ நான் வந்து ஆங்கிலத்துல பாட்காஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இது ஒரு ப்ராஜெக்டா தானே இருக்கும்? அது எனக்கு புரியலையா, கொஞ்சம் திரும்ப சொல்லுங்க. பாட்காஸ்ட்னு சொல்லுவோம், அதாவது மெசேஜ் டெலிவரிங் மெசேஜ் டு தி பீப்புள் பை வாய்ஸ் ஒன்லி. அதுல பாட்காஸ்டா நீங்க ஆமா இருக்கு, அது ஒரு ப்ராஜெக்டா இருக்கும். அப்ப நீங்க அதை என்ன செஞ்சிருக்கணும், அதை நீங்க ஏற்கனவே செய்து இருந்திருக்கணும். அதுக்கு பிறகுதான் நீங்க வந்து உங்களோட ஸ்பீச்சை கொடுப்பீங்க. நான் அதை செஞ்சுட்டே இருக்கேன். ஆமா, அப்ப நீங்க அதை பத்தி நீங்க இப்ப நீங்க ஏற்கனவே செய்யறவங்களா இருக்கலாம். இப்ப நரேஷ் சொல்ல, இந்த நரேஷை நீங்க எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா அவரு ரிவ்யூக்கு ஒரு சேனல் ஒண்ணு வச்சிருக்கிறாரு. அது இதுல சம்பந்தப்பட்ட ஒரு சோசியல் மீடியா ப்ராஜெக்ட். இது அவர் அதை பத்தி பேசலாம், அது என்ன மாதிரி செய்தாரு, அது எப்படி அதனால பயன் என்ன அப்படிங்கிறத பேசலாம்.
அத மாதிரி என்கிட்ட ஒரு சேனல் இருக்கு, ஆங்கர் அப்படின்னு சொல்லி. ஆமா, அதத்தான் சொல்றாங்க. பாத்வேஸ்ல ப்ரொஜெக்ட்ல என்ன தேவை அப்படின்னு சொன்னா நீங்க அதை பிராக்டிகலா செஞ்சிருக்கணும். இல்லாம அதை பத்தி சும்மா பேசக்கூடாது. இல்ல நான் செஞ்சிட்டு இருக்கேன். இல்ல நான் சொல்றேன், அதான் சொல்றேன். இப்ப மத்தவங்களுக்கு நான் சொல்றேன் என்ன அப்படின்னா, நான் நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கேன். ஒரு ப்ரொஜெக்ட செய்வாங்க, ப்ரொஜெக்ட பத்தி ஸ்பீச் கொடுப்பாங்க, அந்த ப்ரொஜெக்ட் அவங்க செஞ்சே இருக்க மாட்டாங்க. அது தவறு. அதை விட்டுட்டு அந்த ப்ரொஜெக்ட நீங்க உண்மையா செய்யணும். இப்ப நீங்க பாட்காஸ்ட்னு சொன்னீங்க தானே, இப்ப நீங்க அதை இப்ப நான் அதை எடுத்து எனக்கு அதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னா நான் எனக்கு செய்யவும் தெரியாது, செஞ்சதும் இல்லை. அப்ப நான் எதுக்காக அந்த மாதிரி ஒரு பாத்தை செலக்ட் பண்ணணும்? தேவையில்லை. அப்ப உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னா நீங்க அதை செலக்ட் பண்ணலாம். புரியுது. நன்றி ஐயா.